பைக்ல வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காதோ. ஆனா அல்ட்ரா டியூரா ஃப்ளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் 70% எரிவாயு சேமிக்கும். வேகமாவும் சமைக்கலாம், காசு மிச்சம். அல்ட்ரா டியூரா ஃப்ளேம். பீகாரில் கடந்த 6ஆம் தேதி முதல் கட்ட தேர்தல் நடந்தது. 2ஆம் கட்ட தேர்தல் 11ஆம் தேதி நடக்க உள்ளது. இன்று மாலையுடன் தேர்தல் பிரச்சாரம் முடிவடைய உள்ள நிலையில் காங்கிரஸ் எம்பியும் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் மத்திய பிரதேச மாநிலம் நர்மதாபுரத்தில் சுற்றுலா மேற்கொண்டுள்ளார். அங்குள்ள காடு மலைகளை சுற்றி பார்த்த ராகுல் ஜங்கல் சஃபாரி சென்றார். இது குறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணியில் ஒற்றுமை இல்லை என பாரதிய ஜனதாவினர் விமர்சித்து வரும் நிலையில் தேர்தல் பிரச்சாரத்தின் இறுதி நாளில் பிரச்சாரத்தை புறக்கணித்துவிட்டு ராகுல் சுற்றுலா சென்ற விவகாரம் பேசுபொருளாகியுள்ளது. தேர்தல்களில் ஓட்டு திருட்டு நடப்பதாக தொடர்ந்து குற்றம் சாட்டி வரும் ராகுல் பீகார் தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்படைந்த நேரத்தில் ஜங்கல் சஃபாரி சென்றதை பாரதிய ஜனதா விமர்சித்துள்ளது. இதுகுறித்து பாரதிய ஜனதா செய்தி தொடர்பாளர் ஷேசாத் பூனேவாலா கூறியதாவது: கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஹரியானா, சத்தீஸ்கர் மாநிலங்களில் நடந்த தேர்தல்களில் ஓட்டு திருட்டு நடந்ததாக ராகுல் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார். தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்தில் கவனம் செலுத்தாமல் சுற்றுலா சென்றுவிட்டு தேர்தல் கமிஷனையும் பாரதிய ஜனதாவையும் குறை கூறுவதில் என்ன நியாயம்? பீகாரில் இன்றுடன் தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைகிறது. இங்கு பிரச்சாரத்திற்கு வராத ராகுல் தேர்தலில் காங்கிரஸ் தோல்வியடைந்தால் பாரதிய ஜனதாவையும் தேர்தல் கமிஷனையும் குறை கூறுவார். முகத்தில் அழுக்கை வைத்துக்கொண்டு முகம் பார்க்கும் கண்ணாடியை துடைப்பதே காங்கிரசின் வாடிக்கையாக உள்ளது என பூனேவாலா கருத்து தெரிவித்துள்ளார்.